நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் விரைந்துள்ளனர். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதி கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை பணிகளை ஒருங்கிணைக்க கண்காணிப்பு அலுவலர்கள் தற்பொழுது அங்கு விரைந்துள்ளனர். மாவட்டங்களில் மீட்பு நிவாரணப் பணிகளை மாவட்ட நிர்வாகத்தோடு ஒருங்கிணைந்து கண்காணித்திட மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்கள் இந்த 4 மாவட்டங்களுக்கும் சென்றுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கண்காணிப்பு அலுவலர்கள் தற்பொழுது அங்கு விரைந்துள்ளதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்கள். வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை பணிகள் என்பது துரிதமாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 26ஆம் தேதி நேற்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை என்பது பெய்து வந்தது. அதே போல இன்று கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கும் கூடுதலாக மழைப்பொழிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கனமழை எதிர்கொள்வதற்காக முன்னெச்சரிக்கை பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை பணிகளுக்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கனமழை முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து கண்காணித்திட மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் விரைந்திருப்பதாக தற்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் அந்த மாவட்டங்களில் செய்திட வேண்டும் என்றும் மீனவர்கள் உட்பட அனைவருக்குமே முன்னெச்சரிக்கை பணிகள் என்பது துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் டிஎன் அலர்ட் செயலி மூலமாக தங்களுக்கு புகார்களை தெரிவிக்கலாம் என்றும், கனமழை எச்சரிக்கையாக தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரையின்படி நிவாரண முகாம்களுக்கு செல்லுமாறும், வெள்ள பாதிப்பு ஏற்படாத மேலான இடங்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், விவசாய பெருமக்கள் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தவர்கள் கனமழை எச்சரிக்கை காரணமாக திட்டத்தை தகுந்த நேரங்களுக்கு ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அதற்கான ஏற்பாடுகள் உடனடியாக செய்திட வேண்டும் என்றும், கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் உடனடியாக செய்திருக்க வேண்டும் என்றும் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அதே போல மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான கண்காணிப்பு மாவட்ட அலுவலர்களும் விரைந்திருப்பதாக தற்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.